அச்சச்சோ. இப்படி. எப்படி அவ்வளவு கீழே போனீங்க? பாருங்க லெக் ஓபன் பண்ணுங்க. மூக்கு படுமா? டிஃப்ரெண்டா பண்றீங்க நீங்க. பாதி பயங்கரமான பிளேயர் நீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரெஸ்ட் எடுத்து ரெடி கோ. தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க பழக்கலாம். நம்ம இந்த வாரம் என்ன கத்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் பேட்மிண்டன். வெரி ஆப்வியஸ். அண்ட் நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அதை கத்துக்க ராக்கெட்ரி பேட்மிண்டன் அகாடமி. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். அதாவது ராக்கெட்ரி வந்துட்டு கிட்டத்தட்ட சென்னையில ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கட்டி வச்சிருக்காங்க போல. அண்ட் நம்ம இன்னைக்கு இருக்கிற இடம் எதுனா துறைப்பாக்கம். அப்ப நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தா ராக்கெட்ரில இருந்து டேவிட், அதாவது கோச் டேவிட் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கத்துக் கொடுக்க போறாரு. வணக்கம் கோச், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆசம் ஆஸ் யூஷுவல். அப்போ வந்துட்டு நான் பேட்மிண்டன் கத்துக்க வந்துட்டேன். பேட்மிண்டன் பத்தி என்ன தெரியுமா தெரியும்? இந்த ரோட்ல வந்துட்டு விளையாடும், வண்டி ஒருத்தர தள், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த மாதிரி செட்டப்ல நான் வந்துட்டு வந்து விளையாடினதே இல்லை. ப்ரொஃபஷனல் பேட்மிண்டனா என்னன்னு எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ வந்துட்டு என்ன ஷூ போடணும், இதுக்கு ஏதோ சொன்னி உள்ள இந்த ஷூலாம் போடக்கூடாதுப்பா அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எனக்கு கத்துக் கொடுங்களேன் ப்ளீஸ். ஓகே, கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்மிண்டன் பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? பேட்மிண்டன் என்ன, ஃபர்ஸ்ட் அது வந்து ராக்கெட் ஸ்போர்ட். அது வந்து ராக்கெட் ஸ்போர்ட். அது வந்து ராக்கெட். இப்போ டென்னிஸ் வந்து டென்னிஸ்ல ராக்கெட் யூஸ் பண்ணி வர்றாங்க, ஸ்குவாஷ் அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ராக்கெட். நெட் வச்சு வரதெல்லாம் ராக்கெட் ஸ்போர்ட். பேட் மாதிரி இருக்குல்ல கையில, அப்படினால ராக்கெட். ஓகே, அது பேரு அது ராக்கெட் ஸ்போர்ட். அதனால அதெல்லாம் வந்து ராக்கெட் ஸ்போர்ட்ல வந்துரும். ஓகே, வந்து பேட்மிண்டன் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்போர்ட். இது ஃபாஸ்டஸ்ட் ஸ்போர்ட். ஆமா, விளையாடும் போது அந்த ஷட்டில் ஸ்பீட் அதிகமா விளையாடுறாங்க. ராலி போகுதுல. ஆனா டேபிள் டென்னிஸ் இன்னும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபீல் குட்டி போர்டு. ஒன் ஆஃப் த ராக்கெட்ஸ். ஓகே, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இது. ஓகே ஓகே, அந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் ஸ்போர்ட். இது வந்து அவுட்டோர்ல விளையாடுறது வந்து ஜஸ்ட் நார்மலா ஃபிட்னஸ்க்காக விளையாடுறவங்க. அது என்டர்டெயின்மென்ட் தான, அது ஃபிட்னஸ் கூட கிடையாது. இன்டோர்ல விளையாடுறது எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ்ல வந்து அதுல ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் பண்றவங்க. ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து நிறைய டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஆமா, உண்மைதான். இந்த மாதிரி இப்ப சென்னையில ஏகப்பட்ட இடத்துல டக்குன்னு கட்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்போர்ட்ல இது ஜெனரேஷன் அதிகமாயிட்டு ரொம்ப அதிகமா லைக் பண்றாங்க. கரெக்ட். எல்லாராலும் விளையாடவும் முடியுது இந்த ஸ்போர்ட். ஈஸி, அஃபோர்டபிள் கூட. அது ஒரு மேட்டர் தான் நினைக்கிறேன் நம்ம எக்கனாமிக்கு. சூப்பர். அப்ப அடுத்தது நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? பேட்மிண்டன் வந்து டைப்ஸ் வந்து அதுல வந்து நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. ஓகே, சிங்கிள்ஸ் டபுள்ஸ், அது வந்து ஜெனரல். அதுக்கு அப்புறம் ஜெண்டர் வேரியேஷன் வரும். மிக்ஸ்ட், அதுதான் வுமன் சிங்கிள்ஸ், வுமன் டபுள், மிக்ஸ்ட் டபுள்ஸ், அந்த மாதிரி மென்ஸ் டபுள்ஸ் நிறைய ஈவென்ட்ஸ். ஓரளவுக்கு பேசிக்கா தெரியும், ஆனா வந்து எனக்கு இன் டீப் தெரியாது. அதுதான் வந்து எனக்கு கேள்வி இந்த இடத்துல. அப்ப மிக்ஸ்ட் டபுள்ஸ்னா எப்படி ஒரு பையன் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஒரே டீம்ல? ஓகே, அதான் மிக்ஸ்ட் டபுள்ஸ். ஆமா, அதான் மிக்ஸ்ட் டபுள்ஸ். அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ், 1 vs 1 அந்த மாதிரி. ஓகே, அது சிங்கிள்ஸ், 2 vs 2 டபுள்ஸ் ஆல்மோஸ்ட் அதெல்லாம் ஜெனரல். அதே மாதிரி பேட்மிண்டன் வந்து ரெண்டு விளையாடுற ஷட்டில் இருக்குல்ல, அது பேர் ஷட்டில் கார்க். அந்த பிளாஸ்டிக் ஒரு ஃபெதர் இருக்கும். ஆமா, ஷட்டில் கார்க் அது பேர். அது வந்து ஒன்னு பிளாஸ்டிக், ஒன்னு ஃபெதர். ஆமா, பிளாஸ்டிக் வந்து ஜெனரலா அவுட்டோர்ல விளையாடுறதுக்கு. அப்புறம் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும், சும்மா ஜஸ்ட் ஜாலியா விளையாடுறதுலாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஃபெதர் வந்து அஃபிலியேட் டோர்னமெண்ட்ஸ், நேஷனல், ஸ்டேட்ஸ் அதெல்லாம் ஆடும்போது ஃபெதர் ஷட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இன் கேஸ் ரோட்ல என்ன ஃபெதர் விளையாடுறத பார்த்து என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபெதர் வந்து ரேட் அதிகம், அதனால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. சரியா, அதுலயே டூப்ளிகேட்லாம் இருக்கு. ஏன்னா நான் டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் டூப்ளிகேட் தான் விளையாடி இருக்கேன். ஓகே, அஃபோர்ட் பண்றது வந்து ரேட் அதிகமா வரும். அதனால அது வேஸ்டேஜ். ஒரு ஃபெதர் வந்துச்சுனாலும் திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது. அதுல இருக்க அந்த 16 ஃபெதர்ஸ்ல 16 ஃபெதர் இருக்கும். 16 ஃபெதர். ஓகே, அதுல வந்து அந்த ஒரு ஃபெதர் உடைஞ்சாலும் திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால அந்த எதால ரெடி பண்றாங்க? எனக்கு ரொம்ப நாள் கேள்வி. அது வந்து டக் அண்ட் கூஸ் அதோட ஃபெதர்ல இருந்து தான் ரெடி பண்றாங்க. வச்சு ரெடி பண்றதா இது? அதுல இருந்து அதோட ஃபெதர்ல இருந்து தான் யூஸ் பண்றது. அதுல நிறைய குவாலிட்டிஸ், நிறைய கிரேட்ஸ் வந்துரும் உங்களுக்கு. எப்படி அது டக்கோட ஃபெதர்னா இவ்வளவு பெருசு இருக்கு? இது வெள்ளை கலர். அதோட இப்போ ஒரு ரெக்க இருக்குன்னா அதுல ஒரு சின்ன ஃபெதர் ஒன்னு வரும் உள்ளுக்குள்ள இருக்கு. அதுல இருந்து ரெடி பண்றது அது. இதெல்லாம் சத்தியமா தெரியாது. அதுலயே ஹைபிரிட் வந்துரும். அதுல பிளாஸ்டிக் வச்ச மாதிரியே வந்துரும். அதனால அதுல டேமேஜ் அதிகமா ஆகாது. புரியுது. பிளாஸ்டிக் மேல வந்து ஃபெதர் ஒட்டி தந்துருவாங்க நம்மளுக்கு. அதுல வந்து டேமேஜ் அதிகமா ஆகாது. அதனால நீங்க நிறைய டியூரபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும், நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். புரியுது. அதனால அதுல டிஃபரன்ஸ் இதுக்கும் 3-in-1க்கும் ஹைபிரிட்க்கும் நார்மல் ஷட்டிலுக்கும் டிஃபரன்ஸ். சோ டோர்னமென்ட் மட்டும் தான் ஃபெதர் காப் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் ஃபெதர். பிராக்டீஸ் இல்லனா இந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரெய்னிங் பண்றவங்க, ப்ரொபஷனலா ட்ரெய்னிங் பண்றவங்க அத ஃபெதர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்மலாம் பிளாஸ்டிக் தானே? நம்ம பிளாஸ்டிக்ல தான் ட்ரெய்னிங் பண்ண போறோம். ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு எப்பவுமே ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பிளாஸ்டிக்ல தான் ட்ரெய்னிங் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா அவங்க வந்து கான்டாக்ட் விளையாடும் போது தப்பா அடிப்பாங்க. ஃபீல் கரெக்ட்டா அத கரெக்ட்டா கான்டாக்ட் பண்ண தெரியாது அவங்களுக்கு. அப்ப வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஃபெதர் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு லெவலுக்கு மேல அவங்க ட்ரைனிங் பண்ணி வந்ததுக்கு அப்புறம்
நல்ல லெவல் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் அவங்களோட கான்டாக்ட்ல டிஃபர் ஆயிடும். அப்ப அவங்க வந்து ஃபெதர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு நிஜமாலே ஒரு நல்ல நாலேஜ் தெரியுமா? இது எனக்கு தெரியும் இந்த மாதிரி 2 இருக்குன்னு, ஆனா இவ்வளோ பேக் ஸ்டோரி இதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. சூப்பர். இப்போ இதே மாதிரி வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் எனக்கு தெரியாதது இருக்கு? கோட்டோட டைமென்ஷன் இருக்கு, அப்படியே வேற எல்லாம் ஒரே ஜெனரல். கோட்டோட சைஸ்னா ஃபிக்ஸட் இதுதான், அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஜெனரலா இருக்காது. ப்ரொஃபஷனலா ஒன்ஸ் நீங்க இன்டோர் போடுறவங்களே ஃபிக்ஸட் இது டு டைமென்ஷன் வந்து லைன் டு லைன் இந்த ஒரு ஃபிக்ஸட் டைமென்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த டோர்னமென்ட்லயே நமக்கு இருக்க டைமென்ஷன் இல்ல, ஃபிக்ஸட் கோட்னாலே இந்த சைஸ், பேட்மிண்டனால இந்த சைஸ் தான் இருக்கும். ஆமா, இதுல சேஞ்சஸ் பார்க்ல வரையறாங்கனால அது வந்து இடத்துக்கு ஏத்த மாதிரி கம்மி பண்ணிப்பாங்க. சரி, அது நம்ம இடம் ஃபிக்ஸடா நம்ம ப்ரொஃபஷனலா பண்ணனும்னா ஃபிக்ஸட் கோட் டைமென்ஷன் தான் இருக்கும். இது என்ன டைமென்ஷன்? கோட்டோட டைமென்ஷன் வந்து இந்த லெந்த் வந்து 44 இருக்கும். 44 ஃபீட். ஃபீட். 44 ஃபீட். அதுக்கு அப்புறம் இது வந்து 20 ஃபீட். ஓ, 44 20 by 44. ஓகே. அது லெந்த். அதுக்கு அப்புறம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இது நெட்டோட ஹைட் அது வந்து ஒரு 5.5 கிட்ட இருக்கு. 5.5. அது வந்து ஃபிக்ஸட் ஹைட் தான். ஓகே. அதுல சேஞ்சஸ்ல எதுவும் கிடையாது. கிட்ஸ் விளையாடுனாலும் அதே ஃபிக்ஸட் தான், பெரியவங்க விளையாடுனாலும் அதே ஃபிக்ஸட். அது வந்து மேண்டேட்டரி. இது மட்டும் மாறவே மாறாது. ஆமா, டைமென்ஷன் மாறாது, லெவல்ஸ் அதெல்லாம் ஃபிக்ஸட். அதுல எதுமே சேஞ்ச் ஆகாது. சூப்பர். அதே மாதிரி சில ரூல்ஸ்லாம் இருக்கு. என்ன மாதிரி? இப்போ சிங்கிள்ஸ் விளையாடும்போது சைடு பாக்ஸஸ் எடுத்து பாத்துப்பீங்க. இந்த லைன் சைடு பாக்ஸ் கிடையாது. அது கிடையாது. டபுள்ஸ் விளையாடும்போது பேக் பாக்ஸ் மட்டும் கிடையாது. சர்வீஸ் போடும்போது, அதாவது சர்வீஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் பால் அங்க விழுதுனா அங்க விழுந்துனா போடுற பால் கிடையாது. சர்வீஸ் போடுறது அங்க போட்டா அலோட் இல்ல, அதுக்குள்ள தான் போடணும். ஓ, லாஸ்ட் லைனுக்குள்ள தான். ஆமா. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இந்த சர்வீஸ் லைன் வந்து இந்த லைனை தாண்டி போட்டாதான் அது வந்து சர்வீஸ் அப்ளிகபிளா. அதுக்கு முன்னாடி போட்டா பாயிண்ட் ஆப்போசிட். ஓகே. எனக்கு இப்போ இது ஒரு மாதிரி வேகா தான் இருக்கு. விளையாடுனாதான் எனக்கு மைண்ட்ல நிக்கும். உங்களுக்கு விளையாடும்போது ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும் நினைக்கிறேன் மைண்ட்ல. ஓகே. அப்போ அந்த பையன் ஷட்டில் கொண்டு வரானே, எனக்கு கொஞ்சம் பார்க்கலாமா? ஓகே, ஷட்டில் பார்க்கலாம். ஷட்டில் எடுத்துறேன். ஓகே. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இது பிளாஸ்டிக், இது ஃபெதர். ஓகே. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து, இது வந்து அதான் நான் சொன்னது, டியூரபிலிட்டி வந்து சீக்கிரமா உடஞ்சிச்சுன்னா அது போயிடும். ஓ, ஃபெதர். இது ஒரு ஃபெதர் உடஞ்சிச்சுன்னா ரிட்டர்ன் வந்து ஒரு ஃபெதர் மடங்கினாலும் எதுவுமே இது டிராவல் ஆவறதுல வந்து, அதனால வந்து இது ரிட்டர்ன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இது வந்து அடுத்து பிராக்டிஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இது பிளாஸ்டிக். இது வந்து ஜெனரல். இது ரொம்ப டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆகுமானா? ரொம்ப யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஆகும். அடிச்சு பீயலாம் செய்யும். அந்த மாதிரி ரொம்ப ஆனதுக்கு அப்புறம் தான், ரொம்ப விளையாடுனதுக்கு அப்புறம் தான் இது வந்து அதோட ஷேப் மாறும். ஷேப் மாறிச்சுன்னா டிராவலிங் ஆகும்போது வாப்ளிங் இருக்கும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். அப்ப அந்த ஃபோர்ஸ் தான் வாப்ளிங்க குறைக்குதா? ஜெனரலா இப்ப தூக்கி போறோம்னு வெச்சுங்க, வாப்ளிங் இருக்கதானே செய்யும். அப்ப புதுசா இருக்கும்ல ஷட்டில், நீங்க விளையாட அது பழசாயிடும். அப்பதான் அதோட ஷேப்லாம் மாறும், குவாலிட்டி கம்மி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அது வாப்ள் ஆகும். அது ஜெனரலா இருக்குது. ஓகே. அதனால இதுக்கும் அதான் டிஃபரன்ஸ். சூப்பர். ஓகே. அடுத்து வந்து ராக்கெட். ராக்கெட்டை பத்தி பார்க்கலாம். இதுதான் பேட்மிண்டன் ராக்கெட் வந்திருக்கேன். இப்போ வந்து ராக்கெட்டோட பார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ராக்கெட்டுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு. இது வந்து ராக்கெட்டோட ஹெட். ராக்கெட் இது வந்து ஸ்ட்ரிங்ஸ். நம்ம கிட்டார்ல இருக்கோம்ல அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்ஸ். இது பேட்மிண்டன் ஸ்ட்ரிங்ஸ். அதுக்கப்புறம் இது ஷாஃப்ட், இந்த லென்த். இந்த ஏரியா வந்து ஹோல்டிங் ஏரியா, இது பேர் கிரிப்பு. ராக்கெட் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் கிரிப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபோர் ஹேண்ட், இன்னொன்று பேக் ஹேண்ட். ஃபோர் ஹேண்ட் வந்து ராக்கெட் வந்து இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறோன்னா அதே மாதிரி ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். எல்லா ஃபிங்கர்ஸும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஹூக் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இங்கே வி ஷேப் வரணும். இங்கே பண்ணும்போது இந்த ஸ்டெம்முக்கு ஸ்ட்ரெயிட்டாக வி ஷேப். இது ஃபோர் ஹேண்ட் கிரிப். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஷட்டில் நம்ம விளையாடும் போது ஷட்டில் நம்ம பாடியோட ரைட் ஹேண்ட் சைடு எப்போல்லாம் ஷட்டில் வருதோ அப்போல்லாம் இந்த கிரிப் யூஸ் பண்ணி விளையாடும். இது வந்து ஃபோர் ஹேண்ட் கிரிப். அடுத்து வந்து பேக் ஹேண்ட். பேக் ஹேண்ட் கிரிப் எப்படி ஹோல்ட் பண்ணணும்னா, தம்ஸ் அப் பண்ணுவோம்ல அதே மாதிரி ராக்கெட் உள்ள வச்சு தம் ஹோல்ட் பண்ணி தம்மில் தான் ப்ரெஷர் இருக்கணும். இந்த ஷாஃப்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தம் கிரிப் இருக்கணும். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஷட்டில் வந்து நம்ம பாடியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ஃபுல்லாக ஹிட் பண்ணுறதுக்கு இந்த கிரிப் யூஸ் பண்ணுவோம். இது தம்மில் யூஸ் பண்ணி தான் விளையாடும். இது ஜெனரல் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ராக்கெட் எப்படி ஹோல்ட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓ, சும்மா பிடிக்கூடாது. ஆமா, நார்மலா சில பேர் இப்படி பிடிச்சு விளையாடுவாங்க. ஓகே. இப்படி எல்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அதுக்குன்னு ஒரு கிரிப் மெத்தட் இருக்கு, ப்ராப்பர் மெத்தட் இருக்கு, ரூல் புக் இருக்கு. அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாதான் ப்ரொஃபஷனலா கொஞ்சம் விளையாடும் போது கொஞ்சம் கரெக்டான ஷாட்ஸ் விளையாட முடியும். பாடி லாங்குவேஜ் எல்லாமே கரெக்டா, எல்லாமே நீங்க ஹோல்டிங் கரெக்டா பிடிச்சாதான் விளையாடுற ஷாட்ஸும் கரெக்டா போகும். நீங்க அடிக்க வேண்டிய இடத்துக்கு. புரியுது. இல்லன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துக்கு போவாது. ராக்கெட் ஒரு சைடு போகும், ஷட்டில் ஒரு சைடு. நான் ஏம் பண்ற இடத்துக்கு என் கை ஒழுங்கா இல்லனா வேற இடத்துக்கு போயிடும் பேசிக்கலி. அதுக்காக தான் இது ஹோல்டிங் கரெக்டா பார்க்கணும். இந்த 2 கிரிப் இருக்கு. ஓகே. ஒன்னு வந்து ஃபோர் ஹேண்ட் கிரிப்.
ரைட் ஹேண்ட்ல விளையாடுறது. ரைட் சைடு வரும்போது ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட் சைடு வரும்போது ஃபோர் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் சைடு வரும்போது ஃபோர் ஹேண்ட். ஓ அவங்களுக்கு இதுதான் பேக் ஹேண்ட். அது பேக் ஹேண்ட். ஓகே. ரைட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் சைடு வரும்போது பேக் ஹேண்ட். இது ராக்கெட் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணனும்னா ராக்கெட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணி ஓகே சும்மா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பிடிச்சு வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம்ல. ஆமா. அது வந்து ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் எப்படி பண்றேன்னா ஃபிங்கர்ஸ்லாம் இப்படி லாக் ஆயிருக்கா. ஆமா. அந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி லாக் பண்ணி பிடிக்கணும் ராக்கெட் ஹோல்ட் பண்ணும்போது. ஓகே. ஹோல்ட் பண்ணிட்டு இது வந்து வி ஷேப்னு சொல்லுவாங்க, வி ஷேப் கிரிப்னு சொல்லுவாங்க. வி ஷேப். ஆமா. இப்போ வி தெரியுதா உங்களுக்கு? ஓ கையில வி. ஓகே. இந்த வி இந்த ஸ்டெம்க்கு ஸ்ட்ரைட்டா. ஓ அந்த கேப் கரெக்ட்டா அந்த ஸ்டெம்க்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஆமா. வி ஷேப் இருந்தா இது வி ஷேப் கிரிப் சொல்லுவாங்க. புரிஞ்சிருச்சு. ஓகே. அப்புறம் ஃபோர் ஹேண்ட் கிரிப். இந்த ஃபிங்கர்ஸ்லாம் லாக் பண்ணிரணும். ஓப்பா இவ்ளோ டைட்டா. இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஹூக் மாதிரி இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். இப்படிதான் இருக்கணும் ராக்கெட். அப்பதான் வி ஷேப் வரும். எப்படி வெச்சீங்கன்னா ஓகே அது வேற ஏதோ ஷேப் ஆயிடுச்சு. அதனால இந்த வி ஷேப். ஓகே. ராக்கெட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணிரணும். ஓகே. ராக்கெட் வந்து ரொம்ப மேலயும் பிடிக்க கூடாது, ரொம்ப கீழயும் பிடிக்க கூடாது. நடுவுல பிடிக்கணும். ஆமா சென்டர்ல. ஓகே. ஒரு நம்மளோட பாம்க்கு உள்ள இருக்கும். ஓ அதனால ரொம்ப கீழயே போயிடுச்சுனா ராக்கெட் ரொம்ப கீழ போயிடும். ஓகே ஓகே. நம்மள கை விட்டு வெளிய போகும். ஓகே. அதனால ரெண்டுத்துக்கும் சென்டரா இருக்கணும். எவ்வளவு பிசிக்ஸ் இருக்கு இதுல. இருக்கு. அப்பதான் ஒழுங்கா விளையாட முடியும். ஓகே ஓகே. ராக்கெட் வந்து ரெண்டுத்துக்கும் சென்டரா ஹோல்ட் பண்ணிக்கணும். இது ஃபோர் ஹேண்ட் கிரிப். ஓகே. இது வந்து ஷட்டில் எப்போ யூஸ் பண்ணுவோம் இந்த கிரிப்? இப்போ நம்ம ஜஸ்ட் ஜெனரலா விளையாடுறோம்னா ஷட்டில் வரும்போது நம்ம பாடியோட ரைட் ஹேண்ட் சைடு எப்பலாம் ஷட்டில் வருது பாடிக்கான ரைட் வரும்போது ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட் சைடு வரும்போது அப்பலாம் இந்த கிரிப் வச்சு தான் நம்ம விளையாடுறது யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணும்போது பேக் ஹேண்ட் கிரிப். அது எப்படி மாறுமா? ஆமா அது வந்து ராக்கெட் என்னாவும் இப்படி ஃபிளாட்டா இருக்கும். ஓகே. தம் ஃபிங்கர் மேல வந்துரணும். ஓகே. ஈஸியானா தம்ஸ் அப் பண்றோம்ல. ஓகே. அந்த இடத்துல ராக்கெட் வந்து உள்ள இப்படி ஃபிளாட்டா வந்துரணும். ஓ இப்படி விளையாடணுமா? ஆமா பேக் ஹேண்ட். அது எப்படி மாத்துறது? இப்படி இருந்து டக்குனு இப்படி மாத்தி விளையாடணுமா? ஃபோர் ஹேண்ட் பேக் ஹேண்ட் சேஞ்ச் பண்ணனும். சோ லைட் ஒரு சேஞ்ச் இருக்கு. ஆமா சின்ன சேஞ்ச். ஓகே. இது தம் ஃபிங்கர் மேல வரணும். அதே ஸ்டெம்க்கு ஸ்ட்ரைட்டா. சோ அத பிரஷர் பேக் ஹேண்டுக்கு கரெக்ட்டா. ஆமா ஷட்டில் இப்படி அதுல தம் ஃபிங்கர்ல தான் பிரஷர் பண்ணி ஷட்டில் அடிப்போம். ஓகே. ஷட்டில் வந்து லெஃப்ட் நம்ம இப்ப இந்த கிரிப் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா நம்ம விளையாடும்போது நம்ம பாடியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நடுவுல வந்துச்சுனா என்ன பண்ணுவீங்க? சென்டரா எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ ரைட் ஹேண்டர்ஸ் மோஸ்ட்லி ஃபோர் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதனால பேக் ஹேண்ட் வந்து கொஞ்சம் ரைட் இப்ப ரைட் கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட்ல எப்படி ஆட வராது. அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் கொஞ்சம் வீக். பேக் ஹேண்ட் வந்து கொஞ்சம் டிஃபரரா தான் இருக்கும். இத கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு எது ஸ்ட்ரெngth னு கண்டுபிடிச்சா அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணா அடிக்கலாம். பேக் ஹேண்ட் வேணா பேக் ஹேண்ட் கம்பேர் பண்ணிக்கலாம், ஃபோர் ஹேண்ட் வேணா ஃபோர் ஹேண்ட் கம்பேர். ஓகே. இது ரெண்டுத்துக்கும் அதான் டிஃபரன்ஸ். டன். ராக்கெட் எப்படி ஹோல்ட் பண்ணனும் தெரிஞ்சுச்சா? அதாவது பேட்மிண்டன் வந்து ஒரு ராக்கெட் ஸ்போர்ட்னு கத்துக்கிட்டேன். இந்த இடத்துல டைமென்ஷன்ஸ் கத்துக்கிட்டேன், நெட் ஹைட் கத்துக்கிட்டேன், காக்க பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி ராக்கெட் ஹோல்ட் பண்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் பேசிக்ஸ். ஆமா இத பேசிக்ஸ். இதுக்கு அப்புறம் எனக்கு பண்ண போறது என்ன? விளையாட போறோம். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஷாட்ஸ் எப்படி விளையாட போறோம், ஒரு ஷாட்ஸ் பண்றத பார்க்க போறோம். அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். ஆமா அடுத்து. அதுக்கு அப்புறம் ஃபுட் வொர்க் எப்படி நீங்க மூவ் பண்ணி விளையாடுவீங்க, அதெல்லாம் வந்து வார்ம் அப்ல வரும். ஆமா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி விளையாடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நீங்க வார்ம் அப் பண்ணணும். கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் கம்பல்சரி. எல்லா ஸ்போர்ட்லயும் அதேதான். எங்க எல்லா ஸ்போர்ட் ஜெனரல், அது வந்து ஜெனரல் ஃபிட்னஸ் எல்லாத்துக்கும் வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணணும். வார்ம் அப் பண்ணாம பண்ணீங்கன்னா இன்ஜூரி வரும். இல்ல எனக்கு एक्चुअली பிடிக்காது, ஆனா இப்ப பண்ண பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. வார்ம் அப் நிறைய ஷோல இப்ப பண்ண பிடிக்கல கம்பல்சரி பண்ணிடுறேன். அப்போ எனக்கு வார்ம் அப் இப்போ ஆமா வார்ம் அப் பண்ண ஓட விடுவீங்களா இந்த இடத்துல? கண்டிப்பா ஓடி தான் போடணும். ஓகே ப்ரோ ஓடலாம் ப்ரோ. கோச் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரஸான இடம் நினைக்கிறேன் கோச். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் உள்ள ஃபுல்லா குளிச்சிட்டேன் கோச். அதனால தான் கொஞ்சம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு வந்துட்டேன். ஓகேல? ஓகே எந்த பிரச்சனை இல்ல. வணக்கம் ரெண்டு பேருக்கு புதுசா. ஹாய் வார்ம் அப்பா செய்ய போறீங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வார்ம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வார்ம் அப் வந்து எதுக்காக பண்றோம்னா நம்ம வந்து விளையாடுறதுக்கு ரெடி ஆகும், நம்ம பாடியை ரெடி பண்றோம் டு ப்ளே. கூலா இருக்க பாடியே கொஞ்சம் வார்ம் பண்றோம். நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனால பாடி என்னாகும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். உங்களுக்கு விளையாடும் போது எந்த இன்ஜுரியும் வராது. இன்ஜுரி இல்லாம நீங்க விளையாடலாம். அதுக்காக வார்ம் அப். புரியுது. வார்ம் டவுன் எதுக்குன்னா முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் தருவீங்க. ஆமா முடிச்சதுக்கு அப்புறம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வார்ம் டவுன் பண்ணுவோம். அது வந்து ஃப்ளோர்ல உட்கார்ந்து தான் பண்ணணும். ஸ்டாண்டிங்கும் பண்ணலாம், ஃப்ளோர்ல உட்கார்ந்து சில்லா பண்ணலாம். ஆமா சரி. ரிலாக்ஸ்டா பண்ண விட மாட்டீங்களா? இல்ல வார்ம் அப் உட்கார்ந்து பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப் பண்ண போறோம். வார்ம் அப்போட ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் வந்து ஹெட் டு டோஸ் டாப் டு பாட்டம் பண்ண போறோம். அது ஃபர்ஸ்ட் இப்போ அவங்க பண்ணுவாங்க, அப்படியே லீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ட். ஓகே மேல சின் அப் change, sit down, change, change. இதெல்லாம் எவ்வளவு செகண்ட்ஸ் பண்ணனும் உங்களோட பேட்மிண்டன்ன்ற ஒரு கணக்குல? 6 to 8 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணனும். சும்மா ஸ்ட்ரெட்ச் தானே? எஸ் ஸ்ட்ரைட்டாவா? ஓகே சேஞ்ச்.
ஓகே புல். எல்போ புல் பண்ணு. ஓகே. ஆப்போசிட் சைடு. சேஞ்ச். ஐயோ. சேஞ்ச். அப்பா நல்லா இருக்கு கோச் இது. சேஞ்ச். சேஞ்ச். நெக்ஸ்ட் வெகு மேல புல் பண்ணு. போதி தர்மர் மாதிரி நிக்கணுமா இப்பனா? சிச்சா பிடி. ஓகே போட்டுறேன். சேஞ்ச். அடுத்த லெக். ஓகே. யா ஓகே. ஓகே. சேஞ்ச். அடுத்த லெக் ஆல்டர்னேட். ஓகே. ஸ்டே. சே ஒரு சைடு விட மாட்டீங்க, எல்லா சைடும் இழுத்து எல்லா மசிலையும் ஆக்டிவேட் எலாஸ்டிக் மாதிரி ஆக்கிருவீங்க. எல்லா மசிலையும் ஆக்டிவேட் பண்ணனும். புரியுது, நல்லாக்கு புரியுது. ஓகே. சூப்பர். லெக் ஃபுல்லா வைப் பண்ணி ஹீட் பெண்ட் பண்ணிடுறது. ஓகே. பண்ணு. எப்படி அவ்வளவு கீழே போனீங்க? பண்ணுங்க. லெக் ஓபன். மூக்கு படுமா? மூக்கலா படாது. படாதா? எனக்கு இங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. சேஞ்ச். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஓ கிராஸா? சேஞ்ச். அங்கிள். நெக்ஸ்ட் ஓ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி இதா இருந்தா தாங்களே ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பேசிக் ஜம்பிங் ஜாக்ஸ். ஒரு 10 கவுண்ட்ஸ் பேசிக். சேஞ்ச். சூப்பர். இது வந்து நீங்க பண்ணது எல்லாமே ஸ்ட்ரெச்சஸ். இதுக்கு அடுத்து ஜாகிங் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொட்டேஷன் எக்ஸசைஸ். நம்ம ஜாயின்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் ஃப்ரீ பண்ணோம். ஓகே. அதுக்காக ரொட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணோம். ரொட்டேஷன் பண்ணிடுவோமா இப்போ? ஈஸியான வொர்க் அவுட். ஸ்டார்ட். ஓகே. ஹெட் ரொட்டேஷன். டிஃபரெண்டா பண்றீங்க நீங்க? பாதி தான் பண்ணணுமா? ஃபுல் ரொட்டேஷன் இல்ல, ஆஃப் ரொட்டேஷன். ஓ எல்லாமே பாதி. ஓ ஓகே. எதனால அது பண்றோம் அப்படி? ஃப்ரண்ட் பாதி ஏன் பண்றோம்? ஃபுல் ரொட்டேஷன் பண்ணக்கூடாதா? பாதி ஆஃப் தான் ரொட்டேட். அதுதான் நம்ம ஹெட்டோட ஃப்ளோ கரெக்ட்டா இருக்கும். அது மோஷன். நீங்க ஃபுல்லா இந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டோம்ல. ஆல் தி டைம் இப்படி எல்லாம் பார்க்க மாட்டோமா? இந்த மூவ்மென்ட்டா இருக்கும். யாரது அப்படிதான். ஓகே ஓகே. ஏதோ சொல்றீங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் எல்போ பெண்ட் பண்ணலாம். ஓகே. சேஞ்ச். ரிவர்ஸ். ஓகே. ஆல்டர்னேட்டிவா பண்ணோம். ஒரு லெக் ஒரு ஹேண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு ஹேண்ட். பிரெயின் எக்சர்சைஸா இப்போ பண்ற பாரு. எப்படி? சேஞ்ச். ஷோல்டர். ஓகே. ஷோல்டர் ஃபார்வர்ட் அப்புறம் ரிவர்ஸ். சேஞ்ச். ஹிப் ரொட்டேஷன். ஹிப் ஃபுல்லா பண்ணலாம். அதுவும் பாதி தானா? ஹிப் நம்ம தான் ஃபுல்லா திருப்புவோமே இப்படி. எதுக்கு? இல்ல தலை தான திருப்ப அது மாட்டோம். மொத்தமா பாடியும் சேர்ந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே. சோ இது இப்ப பாதி தான் பண்ணணும். 1 2 3 4. நல்லா இருக்குங்க இது. ஈஸியா இருக்கா? கார் ஸ்டீரிங் மாதிரி. சேஞ்ச். ஓகே. லெக் ஸ்விங் ரொட்டேட் பண்ண முடியாது. ஸ்விங்ஸ் மட்டும். ஜஸ்ட் ஃபார்வர்ட் மேல ரைஸ். ரொட்டேட் பண்ண முடியாது. அவன் ஸ்விங்ன்றான் ப்ரோ அவன். புரிஞ்சிருச்சுங்க அது. இல்லைன்னா என்ன ஆகும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ லைட்டா எஜிலிட்டி எக்ஸசைஸ் பண்ண போறோம். அப்படின்னா எஜிலிட்டி எக்ஸசைஸ் வந்து ஸ்டாண்டிங்லயே ஃபாஸ்டா ஃபுட் ஒர்க் ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு இப்போ நம்ம கோர்ட்ல மூவ் பண்ணுவோம் ஃபாஸ்டா. அதனால உங்க பாடி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடுக்கு அடாப்ட் பண்ண போறோம். ஐ வில் ட்ரை. ரெடி? என்ன பண்ணணும் இப்போ? ஃபர்ஸ்ட் ஹை நீஸ் பண்ண போறோம். ஒரே இடத்துல. ஆமா, ஸ்டாண்டிங் ஹை நீ. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும். ஓகே ரெடி? ஸ்டார்ட். 10 செகண்ட்ஸ் தான் பண்ண போறோம். ரன்னிங் ஆக்ஷனோட ஃபாஸ்ட். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட். சேஞ்ச். ஸ்டாப். ரிலாக்ஸ். இப்போ வந்து பேக் கிக்ஸ். கை பின்னாடி வச்சுட்டு கால் வந்து பின்னாடி லிஃப்ட் பண்ண போறோம். கண்டினியூஸா சேம் ரன்னிங் மூவ்மெண்ட். ஓகே. ரெடி? ஸ்டார்ட். குட். Come on faster. Good. Stop. Relax. Change. இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஜம்ப்ஸ்.
லெக் வந்து ஓபன் க்ளோஸ் பண்ணணும். ஓகே ஓகே ரெடி ரெடி ஸ்டார்ட். கொஞ்சம் ஃபாஸ்டா ஷார்ட் ஸ்டெப்ஸ். குட் சூப்பர் குட் ரெடி சேஞ்ச். இப்போ அப்படியே ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட். ஃபார்வர்ட் பேக் அப்படி இந்த மூவ்மெண்ட் மட்டும். ரெடி ரெடி ஸ்டார்ட். கொஞ்சம் ஃபாஸ்டா குட். தேக்கக்கூடாது, ஜம்ப் பண்ணி ஷிஃப்ட் பண்ணும். குட் சேஞ்ச். இப்போ வந்து ஹை ஜம்ப்ஸ், ஹைட்டர் ஜம்ப்ஸ் மட்டும் போயிட்டு திரும்பி வரணும். ஜம்ப்ஸ் கண்டினியூஸா 10 ஜம்ப்ஸ். ரெடி ஸ்டார்ட். கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கு, ஜம்ப் பண்ணிட்டே இருக்கணும் அவங்கள மாதிரி. ரெஸ்ட் எடுத்து ரெடி கோ. ஜம்ப் 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 ஜம்ப். ஸ்டாப். ஓகே இப்போ வந்து டேப்பிங் பண்ண போறோம். எப்படி? டேப் ஃபாஸ்டா டோஸ் டேப் பண்ண போறோம். ஆன் நம் டோஸ். பொறுமையா டோஸ் மட்டும். அதே மாதிரி தான் கொஞ்சம் ஃபாஸ்டா. ரெடி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி ரெடி ஸ்டார்ட். we can do this. டேப் 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 ஃபாஸ்டா. குட் ஸ்டாப். ஓகே ரிலாக்ஸ். சூப்பர். ஓகே இதான் வார்ம் அப். இதெல்லாம் தான் பண்ணணும். ஓகே நல்லா செஞ்சுக்க. அடுத்து அடுத்து நம்ம விளையாட போலாம். அவ்வளவுதான். விளையாட போடலாமா? ஓட விட மாட்டீங்களா இதுக்கப்புறம்? அவ்வளவுதான் முடிஞ்சு. இங்க ஒரே இடத்துல ஓட விட்டீங்க. கோட்டுக்குள்ளே தான். சூப்பர் கோச், தேங்க்ஸ்.